யாருங்க இந்த ஆதி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, ஆனா காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, கைது பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கேள்விதான் எழுந்திருக்கு. சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதா மற்றும் அவர் காதல் கணவருக்கு இடையே பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு வருது. இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி வீடியோவை பதிவிட்டு, நான் உன்னை பார்க்க வந்தேன், நீதான் பேசல, நீ பேசுறது சரியான்னு சொல்லி அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைய வீடியோவா விட்டு பேசிக்கிறாங்க. சின்ன மருமகள் ஸ்வேதா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல அவர் காதலரை முகம் காட்டாம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த வீடியோ எல்லாம் நீக்குனாங்க. அதை தொடர்ந்து ஆதி அப்படிங்கிறவர் தான் அவர் கணவர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. பெரிய சிக்கலை ஏற்படுத்திய நிலையில சீரியல் நடிகை தாமரை தங்கிட்ட நகைய வாங்கி ஏமாத்திட்டாருன்னு பல விஷயங்களை ஆதாரத்தோட வீடியோ வெளியிட்டாங்க. தாமரை தங்கிட்ட நகை வாங்கி ஏமாற்றியதா பல ஆதாரங்களோட அவங்க வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து தாமரை அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி மறுபடியும் ஆதி வீடியோ வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம வைஷா அவங்க என்கிட்ட 3 லட்சம் புடவைகளை வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அப்புறம் டிடிஎஃப் வாசன் அவரு பலரும் ஆதி பெரிய ஏமாற்று பேர்வெளி அப்படின்னு பல லட்சங்களை ஏமாற்றிட்டாருன்னு வீடியோ வெளியிட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் வீடியோவை பதிவிட்டு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே இருக்காங்களே தவிர இதுல எந்த ஒரு நடவடிக்கையும், அதாவது காவல்துறையில புகார் கொடுத்து இவங்க உண்மையா குற்றவாளி அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியல. சொல்ல போனா ஆதி ஏமாற்றி விட்டதா அழுது வெளியிட்ட வீடியோ நேற்று வைரல் ஆச்சு. இந்த நிலையில ஆதி ஸ்வேதா அவங்களோட வீடியோவுக்கு விளக்கம் அளிக்கிற விதமா, நான் எல்லா இடத்துக்கும் அவங்களை தேடி போனேன், அவங்க வீட்டை விட்டு வெளியே போன காரணத்தை சொல்ல முடியுமான்னு அவங்க ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் கேட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல 50 லட்சம் ஜீவனாம்சம் ஆதிக்கிட்ட ஸ்வேதா கேட்டிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்துச்சு. தொடர்ந்து இந்த பிரச்சனை வெடிச்சு வர நிலையில ஆதி கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையா இவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்படுமா, இவ்வளவு விஷயங்கள் இவர் பண்ணிருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸ்வேதா அவங்க கூடவே இருந்திருக்காங்க, இவரோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணமே பண்ணிருக்காங்கன்னு ஆதி சொல்றாரு. அப்புறம் இப்ப ஏன் ஸ்வேதா அவங்க ஆதி அவரை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறதா கேள்வியா இருக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த பிரச்சனை எப்ப முடியும், இதுக்கு எப்ப முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இவங்க அழுது பதிவிடுற வீடியோக்கள் எல்லாம் பார்த்து சமூக வலைதளங்கள்ல நிறைய நெகட்டிவான கருத்துக்கள்ல இவங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க.